சொல்லுங்க, என் என் வாழ்க்கையில எப்பொழுதும் நல்லவர் தான். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீங்க துவண்டு போய் வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், சோர்ந்து எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூறை செடியில உட்காரும் பொழுது ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளன்ற மாதிரி நிலைமையில வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ படுக்காத, சோர்ந்து போய் உட்காராத. எப்பெல்லாம் நீ சோர்ந்து போறியோ, எப்பெல்லாம் கலக்கமடைந்து இருக்கிறியோ அப்ப சொல்லு, என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், நம் இயேசு நல்லவர். ஒரு மனதோடு கூட, ஒரு மனதோடு கூட, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, நீங்க போதும்பா என் வாழ்க்கையில, நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் வேறாய் இருக்கலாம், ஆனா ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உண்மை கொண்டு நான் ஒரு மதிலை கூட தாண்டுவப்பா. நீர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மாம்சமானவன் எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எல்லா வலது கரையை உறுதி ஆண்டவரே, என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா, என் கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. நான் உங்க கரத்தை பிடிச்சேன்னா நான் விட்டுருவேன், நான் உங்க கரத்தை பிடிச்சேன்னா நான் விட்டுருவேன் ஆண்டவரே. ஆனா நீங்க என் கரத்தை பிடிச்சிட்டீங்க, என் லைஃபே சேஞ்ச் ஆயிடும்பா, எல்லாம் செழுமையாய் மாறிடும் ஆண்டவரே. நேர் வழியை என்னை நீங்க நடத்துவீங்கப்பா, என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா என்று சொல்லி Thank you Holy Spirit Lord. பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
உம்முடைய மகிமைக்காய் நன்றி. இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்லும் பொழுது நான் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. உம்முடைய அபிஷேகம், நீங்க கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொண்டு தான் ஆண்டவரே நான் கடந்து செல்லணும். இனி என் வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாய் மாறட்டும். எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததோ, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க கொடுக்க போற ஜெயத்திற்காய் நன்றி. நீங்க